ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா 4 to 5 மணி வரை நாங்கள் வாக்கிங் போவோம் ஃப்ரெண்ட்ஸ். வாக்கிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி போக போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதே ரோட்டில் தான் நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது நடந்து போவோம். அப்போ வந்து பேக் போட்டு நடந்து போவோம். அப்போ கஷ்டமாக இருந்தது இதே ரோட்டில் நடக்க. இப்போ வந்து வாக்கிங்னால சும்மா நடந்து போயிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா மழை வந்து தூத்திட்டு தான் இருக்குது, மழை பெய்கிற மாதிரி தான் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ போகிற வழியில் நேற்றே நாங்கள் இதில் ஓடி நடந்து போகும்போது முள்வெளியில் ஒரு மயில் நின்றுச்சு. அந்த மயில் இன்றைக்கி வந்து இறக போட்டுட்டு போயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த இறகையை தான் எடுக்க போகிறோம் இப்போ முல்லைச்சாடி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து பக்கத்து ஊருக்கு தான் நாங்கள் ஸ்கூல் படிக்க போவோம். எப்படியும் இந்த ரோட் வந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும். எங்கள் ஊரும் பக்கத்து ஊரும் அவ்வளோ தூரம் நடந்து போவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் படிக்கும்போது பேக்கோட. அப்போ நடந்து போகும்போது சிரமமாக இருக்கும். இப்போ வந்து நாங்கள் ஜாலியாக பேசிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட நடந்து போகும்போது எந்த கஷ்டமும் தெரியலை. பாருங்கள், ஃபைனலாக நம்ம மயில் முடியை எடுத்தாச்சு. 2 மயில் முடி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். மயில் முடி வந்து யாருக்கும் பிடிக்காமல் இருக்காது, எல்லாருக்குமே மயில் முடி பிடிக்கும். முருகரை பிடிச்சிருக்கவங்களுக்குலாம் கண்டிப்பாக மயில் முடி பிடிக்கும். அதே மாதிரி நாங்கள் மயில் முடி எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா முல்லைச்சாடி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் மயில் முடி ஃப்ரெண்ட்ஸ். மயில் முடி எடுக்கும்போது கை காலெலாம் குத்தி ரத்தம்லாம் வந்து கஷ்டப்பட்டு எப்படியாவது எடுத்தாச்சு. இது போகிற வழியில் ஒரு பக்கத்து தோட்டத்தில் தான் மயில் முடி இருந்துச்சு. சாதிச்சிட்டோம் மாறா ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு இடத்துல மயில் நிற்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நிற்குன்னு. நாங்கள் நடந்து போகிற வழியில் வாக்கிங் போகிற வழியில் மயில், குயில், அணில் எல்லாமே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே அப்படியே நம்மளை பார்த்து படிஞ்சேயாது அப்படியே நட்டமாக நிற்கும். இப்போ வந்து நாங்கள் வந்து படித்த ஸ்கூல் முன்னாடி இந்த கோவிலில் தான், இந்த கெபியில் தான் நாங்கள் வந்து ஹால் டிக்கெட்லாம் வாங்க போவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்த உடனே இதே பாட்டி கடையில் இதே கடையில் தான் ₹1 குழல் பொரி இருக்கும். அதுவும் இந்த ₹2 ரஸ்னாவுக்குலாம் சாயங்காலம் நேரத்தில் வீட்டிலேருந்து போயிட்டு ஒன்று காசு வாங்கி இந்த ரஸ்னா குடிக்கிறதுக்காண்டியே மெனக்கெட்டு வருவோம் இந்த பாட்டி கடைக்கு. இதை வாங்கி குடிச்சிட்டு தான் இதே ரோட்டில் தான் நடப்போம் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சேர்ந்துக்கிட்டு. இதை வந்து ஏதாவது ஸ்கூலில் ப்ரோக்ராம் எதாவது வச்சா மருதாணி வச்சுட்டு வாங்கன்பாங்க. அப்போ வந்து பக்கத்து ஊரில் இந்த அக்கா வீட்டில் தான் மருதாணி வாங்குவோம். அதே மாதிரி இப்போவும் மருதாணி வாங்கிட்டு நடந்தது தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறப்போ. மணி பார்த்திங்கன்னா 6 மணி ஆயிட்டு. இனிமேல் இந்த ஊரில் பக்கத்து ஊரில் வந்து எங்கள் ஊருக்கு நடந்து போகக்குள்ளே இருட்டிடும். நம்ம அதுக்குள்ளே வேகமாக நடந்து போனோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா இப்போவும் ரஸ்னா குடிச்சிட்டு அந்த கவர் நிறையா நாங்கள் அப்போ சின்ன பிள்ளையில் என்னென்ன பண்டம்லாம் வாங்கி தரணுமோ அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு தான் இப்போ நடந்து போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்போ இந்த ரோட்டில் நடக்கவே பயமாக இருக்கும் ஸ்கூல் படிக்கும்போது. ஏன்னா இது காட்டுக்குள்ளே இருக்கனால கொஞ்சம் பயமாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருமே இந்த ரோட்டில் இப்போ நடமாட ஆரம்பிச்சிச்சு. பக்கத்து ஊரில் வந்து எங்கள் ஊர் வர நடப்பாங்க, எங்கள் ஊரில் வந்து பக்கத்து ஊரோட நடப்பாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல்.